அதுல குறிப்பா மதுராந்தகம் தொகுதியிலிருந்து ராஜினாமா செய்திருக்கிற மரகதம் குமரவேல் போன முறையும் மதுராந்தகம் தொகுதியில் வெற்றி பெற்றவர். ஏற்கனவே காஞ்சிபுரத்தினுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக ஜெயலலிதா அம்மையாரால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர். அந்த தொகுதியில் வேட்பாளராக போட்டியிட்டு வெற்றி பெற்றவர். அப்போ நீண்ட நெடிய அதிமுகவினுடைய அதிகாரத்தில் பங்கெடுத்தவர். 2 முறை சட்டமன்ற உறுப்பினர். இப்ப இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர் பொறுப்பு ஏறக்குறைய 75 கோடி ரூபாய் செலவு செய்ததாக சொல்கிறார்கள். ஓட்டுக்கு 3000 ரூபாய் கொடுத்தாங்க அந்த அம்மா மதுராந்தகம் தொகுதியில. நானே நிறைய இடங்களில் பார்த்தேன். நிறைய இடங்களில் சொன்னார்கள் 3000 ரூபாய் ஓட்டுக்கு தருகிறார்கள். 2 லட்சம் வாக்குகளை குறி வைத்து கொடுக்கிறார்கள். நீங்க ஓட்டுக்கு 3000 2 லட்சம் வாக்குகள்னா ஏறக்குறைய அதுவே 60 கோடி ரூபாய் ஆச்சு. அப்ப 75 கோடி ரூபாயை செலவு செய்து விட்டு 15 நாட்கள் தான் ஆகுது பொறுப்பேற்று. நீங்க இந்த எலெக்ஷன் ரிசல்ட் 15 நாள், பொறுப்பேற்று கூட 15 நாள் இல்ல, நான் கூட தவறா சொல்லிட்டேன். எலெக்ஷன் ரிசல்ட் 15 நாள்ல ராஜினாமா செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, அப்ப மீண்டும் ஒரு 75 கோடி ரூபாய் எப்படி வரும்? எப்படி தேர்தல் களத்துல மீண்டும் நிக்க போறாங்க? நிச்சயமாக அந்த அம்மையார் நிற்பாங்க. ஏன்னா உடனடியாக ராஜினாமா செய்து விட்டு நேரா அப்படியே தலைமைச் செயலகத்துல அடுத்த ரூமுக்கு போய் அமைச்சர் ஆதவ அர்ஜுனாவை சந்திச்சு தாவேக்காவுல இணைஞ்சிட்டாங்க. என்ன நோக்கம்? கடந்த காலத்துல நிறைய பார்த்துட்டோமே, பெரிய பெரிய உதாரணங்கள்லாம் இருக்கு. அவ்வளவுதான். அடுத்து வரக்கூடிய இடைத்தேர்தல்ல மீண்டும் மதுராந்தகம் தொகுதியில் அவர் போட்டியிட போகிறார். அதே போலதான் 3 சட்டமன்ற உறுப்பினர்களும். அப்போ நீங்க ஒரு குதிரை பேர அரசியல் செய்கிறீர்கள் என்கிற விமர்சனத்தை எல்லா கட்சிகளும் வச்சாங்கல்ல. ஒரு சில கட்சிகள் தான் இது குதிரை பேரம்லாம் இல்லைன்னு மகுடி வாசிட்டாங்க. ஏறக்குறைய தமிழ்நாட்டில் இருக்கிற பிரதான கட்சிகள் குதிரை பேரம் தான் அப்படின்னு ஊர்ஜிதமா சொன்னாங்க இல்லையா? இப்ப இதற்கு பெயர் என்ன? நீங்க இல்லைன்னு சொன்னீங்க. இதற்கு பெயர் குதிரை பேரம் இல்லாம வேற என்ன?